இந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஒரு அவல் கொழுக்கட்டை செய்யலாமா? வாங்க. ஒரு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா இந்த மாதிரி தேங்காய் துருவலில் துருவி எடுத்துக்கணும். சீவி எடுத்து சக்கரவள்ளி கிழங்கு நல்லா தண்ணியில் போட்டு அந்த வளவளப்பு போகிறதுக்காக நல்லா கழுவி புழிஞ்சு எடுத்துக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் அவல் எடுத்து வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட இந்த தேங்காய் துருவல் போட்டுக்கணும். இதுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை போடலாம், நான் வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரைனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுக்கிட்டு இந்த துருவி வச்ச சக்கரவள்ளி கிழங்கு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதோட நெய்யில் கருப்பு எள்ளும் முந்திரியும் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கணும். டேஸ்ட்டுக்காக தான் அது. நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு டீ கொழுக்கட்டை மாதிரி வச்சு அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு 5 to 7 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான சக்கரவள்ளி அவல் கொழுக்கட்டை ரெடியாக இருக்கும். பை த வே, சாப்பிட்டீங்களா? கரெக்டான டைம் சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி சூப்பராக இருக்குல்ல? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கும் ஹெல்த்துக்கு நல்லது, அவளும் ஹெல்த்துக்கு நல்லது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். க்யூட் இல்லை?